வந்து ஒவ்வொரு காலேஜும் கால் பண்ணி ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா கேளுங்க. ஓவரால் ரவுண்டா ஃபீஸ் சொல்லு, கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ் தாங்க, கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ் தான் அப்படின்றா நம்பாதீங்க. அடிஷ்னலா ஹாஸ்டலுக்கு எவ்வளவு வரும் தெளிவா கேளுங்க, பஸ்ஸுக்கு எவ்வளவு வரும்னு கேளுங்க, அல்லது நீங்க வந்து மெஸ் பில் எவ்வளவு வரும்னு தெளிவா கேளுங்க, அடிஷ்னலா மாசம் வேற ஏதாவது வாங்குவீங்களா அப்படின்றது தெளிவா கேட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஸோ எல்லா காலேஜஸ்க்கும் இதுதாங்க இருக்கும். சரி, அதன் பிறகு டிடி ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குறப்போ நீங்க கையில கேஷா அந்த 25,000 சொன்னேன் இல்லையா, அதை அமௌண்ட்டாவே கேஷாவே கட்டலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. அல்லது டிடியா எடுத்துட்டு போகணும். நீங்க டிடி எல்லாம் வேண்டாம், கேஷ் அமௌண்ட்டை கையிலேயே கட்டிடலாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது கவுன்சிலிங் வெனியூல அந்த 25,000 பிளஸ் வந்து 1000 ரூபீஸும் நான் இங்க சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்த அங்க கட்டணும். 26,000 வந்து அங்க கட்டுற மாதிரி இருக்கும். 2,50,000 இன்ஸ்டிடியூஷன் கட்டணும். அது இல்லாம அடிஷனல் ஃபீஸ் இருக்கும், அதை சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க சார். அதன் பிறகு நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, கவர்மெண்ட் கோட்டால நான் வந்து சீட் எடுக்கிறேன் அப்படின்னா